பாரத் மாதா கி ஜெய். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் திமுகவோட அல்ல கைகள் சில பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இதை பார்த்து சமூக ஊடகங்கள் மூலம் சிலர் கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி நீங்கள் வந்து இப்படி இதை திமுககாரங்க இப்படி அழிச்சிங்க அப்படின்னா வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்க எப்படி ஊர் பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த தமிழகத்தோட முதல்வர் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கேருந்து போகிற தமிழர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ, வட மாநிலங்களுக்கு போகும்போது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை மாதிரியே அவங்களும் இங்கே வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முதல்வருங்கிற நினைப்பையே மறந்து ஒரு சாதாரணமானவங்களுக்கு கூட ஒரு மனிதாபிமானம் இருக்கும், அது கூட இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. இவர் தமிழகத்தோட முதல்வரான். இவர் வந்து தன்னோட ஆட்சி பொறுப்பில் அமரும் பொழுது தேசிய நலனை பாதுகாப்ப வேணும், தன்னுடைய மாநிலத்தில் உள்ள எல்லா வளர்ச்சிக்காகவும் நான் பாடுபடுவேணும், எந்த அவமானங்களும் என்னுடைய தமிழகத்துக்கு ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த உறுதிமொழிகளையெல்லாம் இன்றைக்கி அவர் தன்னோட காலடியில் போட்டு மிதித்த மாதிரி இருக்குது அவர் சொன்ன அந்த பதில். இப்படி இந்த மாதிரி பதில் சொன்ன இந்த முதல்வரோட இந்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது. இவர் முதல்வராக இருக்க எந்த விதத்திலையும் தகுதியே இல்லாதவர். ஜெய்ஹிந்த்.